வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். ஸோ இந்தியா இங்கிலாண்டை 4th T20 வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு நம்ம நிறைய ரீசன் சொல்லிட்டோம். பட் இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாயோட அந்த குரூஷலான ஒரு ஸ்பெல் 3 விக்கெட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஹர்ஷித் ராணா. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மூணு விக்கெட் எடுத்தாங்க. ரெண்டு பேருமே ஆக்சுவலா கேம் இந்தியா பக்கம் கொண்டு வந்தாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஒரு ஸ்டேஜ்ல இந்த 182 டார்கெட்டை 62 ஃபார் நோ லாஸ்ல இருந்தாங்க இங்கிலாந்து. அங்க இருந்து கேமை கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிஷ்னாய் தான். ஏன்னா அவர் டக்கெட் விக்கெட் எடுத்தாரு. ஒரு பக்கம் அக்சர் ஷார்ட் விக்கெட் எடுத்தாலும் பட்லரோட ஹியூஜ் விக்கெட்டை திருப்பியும் பாத்தீங்கன்னா பிஷ்னாய் எடுத்தாரு. 67 ஃபார் 3 இங்கிலாந்து. தேவர் அண்டர் ட்ரபிள். ஸோ இந்தியா மேட்ச்க்குள்ள கொண்டு வந்தார் பிஷ்னாய். அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா பாத்தீங்கன்னா கன்கஷன் சப்ஸ்டியூட்டா அவர் பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் விக்கெட் எடுப்பாரு, பெத்தல் விக்கெட் எடுப்பாரு, திருப்பி இந்தியா மேட்ச்க்குள்ள கொண்டு வருவார். அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்டா பாத்தீங்கன்னா பிஷ்னாய் ஜோஃப்ரா ஆர்ச்சர் விக்கெட் எடுப்பாரு. அட் த சேம் டைம் ஓவர்டனோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் விக்கெட்டா ஹர்ஷித் ராணா எடுப்பாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ரொம்பவே மேசிவா இருந்திருக்கு. பிஷ்னாய் நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாரு. ஓகே, ஒன் டைமென்ஷனல் பவுலர் எல்லாமே. பட் ஆனா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே அவர் நல்லா பண்ணிருக்காரு. போன மேட்ச் தான் அடி வாங்கிருக்கலாம், பட் நிஜமாவே நல்லா பண்ணாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய அப்ரிசியேஷன்.